நம்ம பார்க்க போகிறது எம்புரான் லூசிபர் 2 படத்தினுடைய கதையை பார்க்க போகிறோம். இந்த படத்தினுடைய கதை என்னன்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தினுடைய கதை என்னான்ட்டு பார்ப்போம். கேரளாவுடைய சிஎம் PK ராமதாஸ் அவர் திடீர்னு இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த உடனே வெளியூரில் இருக்கிற அவருடைய பையன் ஜத்தின் ராமதாஸ் அப்படின்றவரை லூசிபர் கூப்பிட்டுட்டு PK ராமதாஸுக்கு அப்புறம் அவருடைய நாற்காலியில் இவர் ஜத்தின் ராமதாஸை சிஎம்மாக உட்கார வச்சு நல்லபடியாக ஆட்சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுறாரு. இது ஃபஸ்ட் பார்ட்டினுடைய கதை. இதே செகண்ட் பார்ட்டில் அதனுடைய கண்டினியூட்டி வருது. இப்போ இந்த ஜத்தின் ராமதாஸ் 5 வருஷம் ஆட்சி பண்ணுறாரு. இந்த 5 வருஷம் ஆட்சியில் ஆரம்பத்தில் அவர் ஒழுங்காக இருக்கார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய மனநலம் மாறுது. அநியாய வழியில் போக ஆரம்பிக்கிறாரு. ரெண்டாவது அதுக்கு அடுத்தது எலெக்ஷன் வேறு வருது. எலெக்ஷனுக்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படுது, ஃபண்டு வேணும். அதுக்காக அங்கே இருக்கிற ஒரு டேமுக்கு நல்லா இருக்கிற டேம் பக்கத்துலேயே ஒரு சவுறு கட்டுறன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஜனங்களெல்லாம் துரத்தி விட்டுட்டு அது மூலயமா கிடைக்கக்கூடிய கமிஷனை வச்சுக்கின்னு வரக்கூடிய எலெக்ஷனை நம்ம நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தவறான முறையில் அவர் திட்டம் தீட்டுறாரு. இப்படியாப்பட்ட நேரத்தில் அவருடைய அக்கா பிரியதர்ஷினி ராமதாஸ்ன்றவங்க அவரை எதிர்த்து நிற்கிறாங்க. இதெல்லாம் தப்பு, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றாங்க. அதெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நீ உன் வேலையை பாரு, என்னை எதிர்த்து நின்னா நான் உன் பேச்செல்லாம் நான் இனிமேல் கேட்க மாட்டேன்ன உடனே இப்போது கேரளாவை இந்த மாதிரியான சூழ்நிலையிலேருந்து யார் காப்பாற்றுவாங்க அப்படின்னும்போது மறுபடியும் லூசிபர் மறுபடியும் திரும்பி கேரளாவில் நடக்கிற இந்த அநியாயத்தை கலந்து நீதியை நலநாட்டுறது தான் இந்த படத்தினுடைய கதை. இந்த படம் லூசிபர் ஃபஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா அந்த படத்தினுடைய செகண்ட் பார்ட் உங்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடும். இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த செகண்ட் பார்ட்டில் லூசிபர்ன்ற கேரக்டரில் மோகன்லாலும் அவருடைய வலது கையா மசூத் என்ற கேரக்டரில் பிருத்திவிராஜ் சுகுமாரன், அதுக்கப்புறம் இந்த ஜத்தின் ராமதாஸ் அந்த கேரளா சிஎம் கேரக்டரில் டொவினோ தாமஸும் அவருடைய சிஸ்டராக பிரியதர்ஷினி ராமதாஸ் என்ற கேரக்டரில் மஞ்சு வாரியார் நடிச்சிருக்காங்க. இந்த 4 பேரும் இந்த படத்தினுடைய டைரக்டர் என்ன கேட்டாரோ அதை அப்படியே ஸ்கெட்சு போட்டா மாதிரி கூடவும் இல்லை குறையவும் இல்லை, கரெக்டாக ஒரு அக்யூரேட்டாக நடித்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. முக்கியமான இந்த 4 பேரும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய 4 தூணுன்னு சொல்லுவேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 5வது தூணாக இந்த படத்தினுடைய கேமராமேன் சுஜித் வாசுதேவ் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். மனுஷன் அந்த படத்தில் ராட்சதனமாக கேமரா ஒர்க்கை பார்த்துருக்காரு. அப்படியாப்பட்ட ஒரு பிரமாதமான கேமரா ஒர்க்கு படம் முழுக்க. அவருடைய கேமரா தான் இந்த படத்தை நமக்கு படம் பார்க்குறதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு ரிச்னஸ் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது இந்த படத்தினுடைய மேக்கிங்கு. இந்த படத்தினுடைய டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் ஒவ்வொரு சீனையும் அப்படியே செதுக்கி செதுக்கி எடுத்திருக்கார். எந்த சீனையும் ஏனோ தானோன்னு எடுக்காமல் பார்த்து 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 இந்த படத்தை இது பண்ணியிருக்கார். சாதாரண ஒரு கதை தான் இது. சிஎம்மாக இருக்கிறவங்க அந்த போஸ்ட்டில் உட்காந்தவொடனே அநியாயம் பண்ணுறவங்கள தடுத்து நிறுத்துறது தான் இது கதை. ஆனால் அந்த ஒரு கதைக்காக உலகம் ஃபுல்லாக படைப்பிடிப்பை நடத்தி அமெரிக்கா, லண்டனு, ஈராக்கு, செனகல் அப்படின்ட்டு உலகம் ஃபுல்லாக படப்பிடிப்பை நடத்தி ஒவ்வொரு இடத்துலையும் அருமையான லொக்கேஷனை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு இடத்தையும் அவ்வளோ ரிச்னஸ்ஸாக இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காரு இந்த படத்தினுடைய டைரக்டர் பிருத்திவிராஜ் சுகுமாரன். அதுக்காகவே இந்த படம் கேரளா இண்டஸ்ட்ரியில் வந்த படங்களிலேயே இந்த படம் ஒரு முக்கியமான ஒரு இடத்த கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு தான் தெரியுது. அந்த அளவுக்கு இந்த படத்தை ரிச்னஸும் சரி, படத்தினுடைய மேக்கிங்கை அருமையாக பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக இந்தமாரி படங்கள் இந்த அளவுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கு அப்படி வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த படத்துக்கு மட்டும் அவர் எந்த வித ஒரு லிமிட்டட்லாம் இல்லாமல் படம் நமக்கு அட்டகாசமாக வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த படத்தில் நடித்தவங்களும் சரி, படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேரும் ரொம்ப 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 பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. அது படத்தை நம்ம பார்க்கும்போதே
நமக்கு ஒவ்வொரு சீனும் வந்து நமக்கு தெரியுது. இந்த படத்தினுடைய கதையும் சரி, டைரக்ஷனும் சரி, வசனமும் சரி, மியூசிக்கு, கேமரா ஒர்க்கு, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் வந்து அருமையாக ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க டிபார்ட்மெண்ட்டை பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த ஸ்டண்ட்டு சீன்லாம் வந்து சூப்பராக வந்திருக்குது. எனக்கு முக்கியமாக வந்து அந்த ஃபஸ்ட்டு ஓப்பனிங் சீன், ஒரு சர்ச்சில் வந்து வெடிகுண்டு வராமல் வெடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. அந்த முதல் சீனே நமக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை ஏற்படுத்திடும். அதுக்கு அடுத்தது ஒரு முக்கியமான சீன் வந்து மோகன்லாலுடைய அறிமுக காட்சி வந்து பிரமாதமாக எடுத்திருப்பாங்க. மொத்தத்தில் இந்த படம் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து இந்த ஓடிடியில் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம கொடுத்த காசுக்கு நமக்கு திருப்தியாக தரா மாதிரி தியேட்டரில் போய் நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாத பார்க்க வேண்டிய படம் இது. இந்த படத்தில் வந்து குறையே இல்லையா அப்படின்னு என்ன கேட்டால், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் ஒரே ஒரு குறையை தான் நான் சொல்லுவேன். அது வந்து இந்த படத்தினுடைய நீளம். அதை கொஞ்சம் பார்த்துருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். மற்றபடி நம்மளுக்கு இந்த படத்தில் வந்து பெருசாக குறைன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் அந்த மாதிரி எதுவும் தெரியல. இந்த படத்தினுடைய ஃபஸ்ட் பார்ட்டு, இது செகண்ட் பார்ட்டு, அடுத்தது தேர்ட் பார்ட் வருது அப்படின்னு சொல்லி கடைசியில் போடுறாங்க. இந்த ஃபஸ்ட் பார்ட்டு படம் வந்து சூப்பராக இருந்ததுனால இந்த செகண்ட் பார்ட்டு படத்துக்கு வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பை வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பிருத்திவிராஜ் சுகுமாரன்